வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற புள்ளி ஹார்ட்டில் எர்த் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய H7 அப்படின்ற புள்ளி. அந்த புள்ளி எங்கே இருக்குது, அதனுடைய பலன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. H7 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையிலேருந்து இங்கே நேராக வரும்போது இந்த கோடு, இந்த விரல்ல இருந்து இப்படி வரணும். இந்த இடம், இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே வந்து H7. இந்த H7 அப்படின்ற பாயிண்ட் போடும்போது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதில் இது இந்த புள்ளிக்கு பேரே வந்து ஷென்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீன வார்த்தைக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா, சொர்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு ஏன் இந்த புள்ளியை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புள்ளி போடும்போது நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமநிலையாகி நமக்கு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நமக்கு நிறைய நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த ஷென்மன் அப்படின்ற பாயிண்ட் வந்து சொர்க்கத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து போட்டா எல்லாருக்கும் வந்து தூக்கம் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. யாருக்கு வந்து உடம்புல வந்து உஷ்ணநிலை வந்து வேரியேஷனா இருக்கு, ஒன்று வந்து உஷ்ணம் பத்தாம இருக்கலாம், இல்லைன்னா வந்து அதிக உஷ்ணம் உள்ளவங்களா இருக்கலாம். இந்த 2 நபர்களுக்குமே வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு தூக்கம் வரும். அது எப்படி தூக்கம் வருது, இந்த பாயிண்ட் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றத பார்ப்போம். வந்து இது ஹார்ட்ல எர்த் பாயிண்ட் அப்படிங்கும்போது இருதயத்தோட பணி நமக்கு தெரியும். உடல் முழுவதும் வந்து பிளட்டை வந்து சப்ளை பண்ணுறது வந்து இருதயத்தோட வேலை. அப்போது இந்த எஸ்பெஷலி இந்த பாயிண்ட்டை போடும்போது நமக்கு என்னென்ன நோய்கள் சரியாகும் அப்படின்னா, பிளட்ல வந்து வேரியேஷன் இருக்கும்போது, அதாவது ரொம்ப ஹையாக வந்து பிளட் சப்ளை நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அதுதான் நம்ம ஹை ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்நேரம் வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து ஹைப்பராக இருக்கும், ஆக்டிவ் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து போடலாம். இது வெறும் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு இல்லாமல், அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சாவே வந்து ரொம்ப பரபரப்பாக செய்வாங்க, அவங்களுக்கும். இப்போ நிறைய பிள்ளைங்களை நம்ம அப்படி பார்க்க முடியுது, ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வேலையிலையும் ஒரு நிதானம் இல்லாமல் அத்தனை வேலையுமே பரபரப்பாக செய்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் போடலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப ஒரு இறுக்கமான நிலையில இருக்கக்கூடியவங்க, எதுவாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டா உடனே படபடன்னு வந்துரும், அந்த மாதிரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடியவங்க, அவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். அப்போ படபடப்புக்கும் போடலாம், பரபரப்புக்கும் போடலாம். இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து நினைவுத்திறன் வந்து குறைவுது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே நினைவுத்திறன் குறைபாடு அப்படிங்கும் போதே அது எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து சரியா கிடைக்காதப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதுல ஒண்ணு வந்து இந்த மெமரி லாஸ் அப்படின்றது. இந்த மெமரி பவர் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, நமக்கு பொதுவாவே தெரியும், வயதான நபர்களுக்கு வந்து நிறைய ஞாபக மறதி ஏற்படுது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் பலம் வந்து குறையும் போது வந்து அந்த நினைவு தடுமாற்றம் அப்படின்றது வருது. அது வந்து சின்ன வயசு பிள்ளைங்களுக்கே இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இருதயத்தினுடைய பணியை வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த பாயிண்ட் போடும்போது மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறி பிதற்றல் நோய், அது அப்புறம் வந்து வலிப்பு ஏற்படுறது, ஃபிட்ஸ் வர்றது, இந்த 2க்குமே வந்து நம்ம வந்து மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனோட வேரியேஷனை வச்சு தான் இந்த 2 நோய்களுமே ஏற்படுது. அங்க மூளையில இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னலை வாங்கி அனுப்புறதுக்கும், மூளைக்கு சிக்னல் கிடைக்கிறது, இந்த 2 விஷயத்திலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து வலிப்பாவும், இல்லைன்னா ஹிஸ்டீரியா அப்படின்ற நோயாகவும் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அப்போ இந்த இருதயம் அப்படின்னாவே இது நிறைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பாயிண்டா இருக்கு. அதாவது மனநல கோளாறுகள், அதுக்குமே வந்து இதை வந்து போடலாம். ஏன் இந்த அளவுக்கு இருதயத்தை நம்ம நார்மலாவே பேசும்போது என்ன சொல்லுவோம், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா,
மெண்டல் மாதிரி பேசுற, இருதயமே இருக்கா இல்லையா, இல்லாதவன் மாதிரி பேசுற, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பேசுறோம் இல்லையா? இதெல்லாமே இருதயத்தினுடைய பலவீனமா வந்து நம்ம வந்து பேசுறோம். உனக்கு இதயமே இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. அப்ப இருதயத்தோட செயல்பாடு வந்து குறையும் போதும் இந்த மனநலத்துல வந்து நிறைய மாறுபாடுகள் வந்து ஏற்படும். அந்த உஷ்ணம் அப்படின்றத வச்சுதான் நமக்கு வந்து பிளட் சப்ளை வந்து நடக்குது. அது பம்ப் பண்ணி மேலே ஏத்துறதுக்கு ஒரு உஷ்ணம் வேணும். உடல் முழுவதும் சப்ளை பண்றதுக்கு ஒரு உஷ்ணம் வேணும். இந்த 2 உஷ்ணமும் கரெக்டான லெவல்ல வந்து இருதயம் குடுக்கும்போது தான் நமக்கு வந்து மொத்த உடம்புக்கும் வந்து பிளட் சப்ளை, ஆக்ஸிஜன் சப்ளை, அப்புறம் ஃபுட் சப்ளை இது எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமா நடக்குது. இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் நமக்கு வந்து நம்மளோட வேலைகளே வந்து என்ன ஆகும்னா அப்படி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இருதயத்தை வந்து நம்ம நல்லா கரெக்டா வச்சுக்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு மிகுந்த உணவுகளும் உப்பு மிகுந்த பண்டங்கள், அதாவது இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பிட்றத வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணணும். அப்புறம் நல்ல தூக்கம் வேணும். நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடையணும் அப்படின்னாவே நம்ம வந்து நல்லா தூங்கி முழிக்கணும். உங்களுக்கு இன்னொன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த மனநலம் சரியில்லாதவங்களெல்லாம் வந்து உச்சிய குளிர வைக்கணும்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் எங்கேயாவது கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப உஷ்ணத்த தணிக்கணும் அப்படின்றது தான் இங்க வந்து முதன்மையான வேலையா இருக்கு. அப்ப நம்ம தூங்காம இருக்கும்போது ஒரு 2 நாள் நைட்டு தூங்கலைனாவே பைத்தியம் பிடிச்ச மாரி கத்துறோம்னு நமக்கே ஃபீல் ஆகும். அப்போ இதே விஷயம் வந்து தொடர்ந்து வரும்போது, அப்ப மனநிலையில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். அதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னா, இந்த நம்மளுடைய இருதயத்தை வந்து சிறப்பா வச்சிருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த நோய்க்குறிகளுக்குன்னு மட்டும் இல்லாம, இன்னும் நமக்கு வந்து ஃபீவர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற நேரத்துலயும் வந்து இந்த பாயிண்ட் வந்து போடலாம். ஃபீவர் நேரம் வந்து அந்நேரமே நமக்கு என்ன நடக்குது? நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறுபாடு அடையுது. அப்போ அந்த விஷயத்துக்கும் வந்து நாம அ இந்த H7 அப்படின்ற பாயிண்ட்ட போடும்போது, ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது வந்து அ நெருப்பில் மண்பூத புள்ளி அப்படின்னு போடுறோம். நெருப்புல மண்பூத புள்ளி அப்படின்ற விஷயத்த போடும்போது, நமக்கு அங்க உடம்புக்குள்ள என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, காற்று அப்படின்ற பூதம் வந்து பாதுகாக்கப்படுது. அப்ப காற்றின் மூலமாக தான் இந்த இரத்த ஓட்டம் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுனால, இந்த புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட காற்றில் தான் வந்து பதிவுகள் ஏற்படுது. நம்மளுடைய நினைவுகள் வந்து பதிவாகிறதும், நம்மளுடைய மூளையில ஸ்டோரேஜ் ஆகிறது, இந்த எல்லா விஷயங்களும் வந்து காற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும்போது தான் நமக்கு வந்து நடக்கும். ஆம், இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பாடம் நடத்தும்போது, அத வந்து நல்லா கவனமா கேட்கணும். அங்கிட்டும், இங்கிட்டும் கவனத்த சிதற விட்டோம்னாவே, நமக்கு வந்து அந்த பாடம் வந்து புரியாது. மனசுல வந்து நிக்காது. அப்போ அந்த மாதிரி இங்கிட்டும், அங்கிட்டும் கவனத்த சிதற விடுறோம் அப்படின்றதே வந்து, ஒரு ஒருங்கிணைந்த ஒரு எண்ணம் வந்து நமக்கு இல்லாம இருக்கிறது தான் காரணமா இருக்கு. அப்போ அந்த ஒருங்கிணைந்த எண்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த பாயிண்ட் H7 அப்படின்ற பாயிண்ட் போடும்போது அது வந்து குடுக்கும். இதன் மூலமா வந்து நம்ம இருதயத்த வந்து பலமா வந்து வச்சுக்கலாம். இதோட அறிகுறி வந்து நமக்கு வந்து இந்த மாரி பலவீனம் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்றத எதுல கவனிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட கண்ல வெண்விழி இருக்கு இல்லையா? அந்த வெண்விழியில வந்து ஒரு விதமான மஞ்சள் வந்து படிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மஞ்சள் தன்மை வருது அப்படின்னாவே, அ ஃபேட் இருதயத்தோட வேலையே என்னது? அதோட பணி பாதிக்கப்படும்போது கொழுப்ப அடைச்சுக்கிடுது. அப்ப கொழுப்பு அப்படின்ற செரிமானத்திலயும் வந்து இருதயத்தோட பணி வந்து மிகுதியா இருக்கு. அப்போ இதனுடைய பணி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அந்த கொழுப்பு படிமானம் முதல்ல வந்து எங்க பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த வெண்விழியில வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்ல வந்து அந்த ஒரு மாரி மஞ்சள் ஆகுது. அப்புறம் இல்லைன்னா வந்து கண்ணு மறைக்குது. இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம வந்து இருதயத்த வந்து சிறப்பா பார்த்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா தூங்கணும். நமக்கு வந்து தூக்கம் பத்தல. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கவனிக்கணும். இரவு வந்து ரொம்ப ஸ்பைசியான ஃபுட் எடுத்துட்டு படுத்தீங்கன்னாலும்,
உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அவங்கவங்க உழைப்புக்கு தகுந்த உணவு தான் எடுக்கணும். அதுலயும் இரவு வந்து கொஞ்சம் லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலயும் இரவு ஒரு 7 மணிக்குள்ளேயே வந்து உணவ வந்து முடிச்சிடணும். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு தூக்கத்துல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இருதயத்தினுடைய செயல்பாட்டிலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு சிறந்த மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.